ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, விறகடுப்பில் நம்ம அக்கா செஞ்ச பிரியாணினாலே சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம அக்கா செஞ்சால் சொல்ல வேண்டும், சூப்பராகவே செய்வாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும்போது கரெக்டாக வெங்காயத்தை போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கி வரும்போது பச்சை மிளகாய் போடணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அந்த வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வரும். அப்புறம் கொஞ்சம் அதை வதங்கினதுக்கப்புறம் புதினா சேர்த்துக்கணும். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கிறோம். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குறோம். வதக்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்து அது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த நல்லா தயிர் கூடலாம் சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கிண்டி விட்டால் விறகடுப்புங்கும்போது நல்லா சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாகவே குக் ஆகும். நல்லா டக்குன்னு சிக்கன் வெந்துடும். சிக்கன் ஒரு அரை வேக்காடு வரும்போது தண்ணி ஊற்றிட்டு அதிலே பாதி லெமன் மட்டும் சீடு இல்லாமல் அதில் புழிஞ்சு விட்டுறணும். நல்லா கொதித்து வரும்போது அரிசி போட்டு நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ பிரியாணி அரிசி தான் வாங்கியிருந்தோம். 1.5 கிலோ தான் செஞ்சோம். 1.5 கிலோ அரிசிக்கு கரெக்டாக ஒரு 1.25 கிலோ நல்லா 1.25 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டோம். ஸோ விறகடுப்பு அப்படிங்கும்போது சீக்கிரமாகவே வெந்துடும் இல்லையா. கொஞ்சம் அந்த 3/4 வேக்காடு வரும்போது தம்மில் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இறக்கி அதில் கொஞ்சம் லைட்டாக இறக்கும்போது மேலே புதினா கொத்தமல்லிலாம் தூவி நெய் கொஞ்சம் நல்லா சேர்த்து லைட்டாக கேசரி பவுட்ரு கொஞ்சம் சும்மா ஃப்ளேவருக்காக சேர்த்து தம் போட்டாச்சு. என்னதான் நம்ம கேஸ் அடுப்பில் செஞ்சாலும் விறகடுப்பில் அந்த தம் போட்டு செய்கிற டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு பிரியாணி. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே சாப்பிட்ணுங்கிற அளவுக்கு. அப்புறம் நல்லா அது எல்லாமே கீழே அடியில் இருக்க சாப்பாடெல்லாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஒரு சிக்கன் குழம்பு மாதிரி குழம்பும் இல்லாமல் கிரேவி இல்லாமல் அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சு நல்லா இலை போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.